நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத விவரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நிவாரண முகாம்கள் மொத்தம் 155 இடங்களில் 54 நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது. அதில் 1127 குடும்பங்களை சார்ந்த 3534 பேர் தங்க வைத்திருக்கிறோம். அவருக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் குடிநீர் வசதி போன்ற எல்லா அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். உயிரிழப்பை பொறுத்தளவிற்கு 4 உயிரிழப்பு நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு 582, குடிசை வீடுகள் சேதம் 1601. இந்த சேத விவரங்களையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 10 டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் 10 குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எங்கே என்டிஆர்எஃப் மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் 11 குழுக்கள் 330 பேர் என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தயாராக வைத்திருக்கிறோம். அவர்களும் ஆயத்த பணியில் தயாராக இருக்கார்கள். மாநகராட்சியிலிருந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்லுகிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள். அவர்களை இப்பொழுது நாங்கள் மாநகராட்சி பொறுப்புகளை தான் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் எங்கே வேணுமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையாளருக்கும் சொல்லியிருக்கோம். வேற என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு தான் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. போன வட்டம் கணக்கெடுத்ததுக்கு நேற்று கொடுக்க சொல்லிட்டாங்க. போன அக்டோபர் தான் சார். அக்டோபரில் பெய்த மழையில் சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பாக மொத்தம் 85,500 ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது.